நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றொரு வணக்கம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை 8/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. யமகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று அதிகாலை 5:54 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்தும் திதியாக இன்று காலை 9:43 வரை சஷ்டி திதியும் பின்பு சப்தமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 6:36 வரை உத்திராட நட்சத்திரமும் பின்பு திருவோண நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டிரம நட்சத்திரங்களாக இன்று மாலை 6:36 வரை மிருகசீரிட நட்சத்திரமும் பின்பு திருவாதிரை நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்களில் நிதானமும் பொறுமையும் தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விவிலகடிதடீம் பத்மவத்ரா ஜதாட்சீம் கம்பீரா வர்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் மகாலக்ஷ்மி ஜ வித்மஹே விஷ்ணுமர்தினி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 25ஆம் நாள் 8/5/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. நாமெல்லாம் ஆசாரசீலராக அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து மலர்கள் பறித்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, கூட்டு பஜனைகள் செய்வது, அதேபோல் சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்வது போன்ற சிறப்பான நிகழ்வுகளோடு கூடியது இந்த சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. யாருக்கெல்லாம் ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்ய முடிகிறதோ, ஆலயங்களில் சென்று சரீர தொண்டுகள் செய்ய முடிகிறதோ, அவை எல்லாருக்கும் இறையருள் தாராளமாக கிடைக்கக்கூடியது. நமக்கு ஆலயத்துக்கு போக முடியவில்லையா, வீட்டிலே சுவாமி அறையிலே
மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு விளக்குகளை ஏற்றி மலர்கள் பறித்து இறை பிரார்த்தனை செய்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்கின்ற இந்த பஞ்சாட்சரத்தை ஜெபம் செய்தாலே போதுமானது. நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன்பால் செலுத்தி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவையெல்லாம் நமக்கு நல்லதாக நடக்கக்கூடியது. நாம் நல்லதை நினைக்கின்ற பொழுது நல்லது நடக்கும் என்பார்கள். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். நாங்கள் எதை நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் ஆலய வழிபாடுகளையும் செய்து நம்மாலே முடிந்த தான தர்மங்கள் செய்வது. இப்போ தான தர்மம் செய்ய வேண்டும் என்றால் காசு பணம் நிறைய வேணும் என்பது கிடையாது. தான தர்மம் செய்வதற்கு காசு தான் வேணுமெங்கிற கிடையாது. நாங்கள் தெருவிலே வாயில்லாத ஜீவன்கள், ஆடு மாடு போன்ற ஜீவன்களுக்கு அந்த தெருவிலே கிடக்கின்ற இலைகள் குலைகள் புல்லுகளை எடுத்து உணவாக கொடுத்தால் அது ஒரு தர்மமாகிறது. தர்மம் செய்வதற்கு காசு பணம் தேவையில்லை, என்னுடைய நல்ல மனம் இருந்தால் போதும். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவினருக்கு ஓர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்று திருமூலர் அழகாக சொன்னார். தர்மம் செய்வதற்கு காசு பணம் தேவையில்லை, நல்ல மனசு இருந்தால் போதும். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை என்றார். எந்த தெய்வமாக இருந்தாலும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பச்சிலை அல்லது பூக்கள் கிடைக்க இல்லையா, அந்த செடியினுடைய மரத்தினுடைய இலைகள், வில்வம், துளசி, அருகு, விழாத்தி, பொன்னச்சி இலைகள். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவினிற்கு ஒரு வாயுரை. இந்த வாயில்லாத இவங்களுக்கு ஒரு பிடி புல்லை போடுறது, உணவை கொடுக்கறது. யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. அதனால தான் முன்னைய காலத்தில் இந்த காக்கைக்கு உண்ணுவதற்கு முன்பாடி எல்லாத்திலையும் எடுத்து ஒரு கைப்பிடி காக்கைக்கு போடுவார்கள். யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, அதுவும் நமக்கு முடியலையா? இன்னும் மிகவும் எளிமையான ஒரு தர்மத்தை சொன்னார். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. பிறரோடு பேசுகின்ற பொழுது இனிமையாக பேசுங்கள், கனிவாக பேசுங்கள், அன்பாக பேசுங்கள், அவருடைய மனம் குளிந்துவிடும். அது ஒரு தர்மமாகிற அந்த நல்ல சிந்தனையோடு நாளைய தினம் சிவனாலயங்களில் நடைபெறுகின்ற நடேச அபிஷேகம் சித்திரை மாதத்து திருவோண நட்சத்திரத்திலே சிவனாலயங்களிலே சிறப்பான அபிஷேகம் நடைபெறும். இந்த வருடத்திலே 6 நாட்கள் நடைபெறுகின்ற அபிஷேகத்திலே இந்த சித்திரை மாதம் புது வருஷத்தோடு ஆரம்பமாகிறது. இந்த சித்திரை மாதத்து திருவோண நட்சத்திரத்திலே நடேச அபிஷேகத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபாம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 8/5/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடபராசி கார்த்திகை 2, 3, ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலை இருக்கும், நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மிதுன ராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை
புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய வழக்கு விவகாரங்கள் சிக்கல்களை கொடுக்கும். மனநிலை சஞ்சலங்கள் இருக்கும். தேவையற்ற வீண் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டி வரும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும். செலவீனங்கள் அதிகமாக இருக்கும். உடல் உபாதை இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே உடல் உபாதைகள் இருக்கும். பணம் மனச்சஞ்சலங்கள் இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். மந்த நிலைகள் இருக்கும். பண விரயம் அதிகமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு. மேன்மைகள் உண்டு. நன்மைகள் உண்டு. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. உலகத்திலே வல்லவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களை எதிர்க்க முடியாதவர்களும் இருக்கின்றார்கள். இந்த வல்லமை அவர்களுக்கு எப்படி வருகின்றது என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த வல்லமை உண்டு. அந்த வல்லமையை சரியாக பயன்படுத்துவதிலே தான் மனிதன் பின்வாங்கிக் கொள்கின்றான். பக்கபலமானவர்கள், சூழ்ந்திருப்பவர்கள் தங்களுடைய வல்லமையை எளிதாக பறைசாற்றி கொள்வார்கள். ஆனால் எங்களுக்கு மேலே ஒருவன் எங்களுக்கு கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றான். நான் எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஆளுமையாக இருந்தாலும், உலகத்தின் தலைவனாக இருந்தாலும், அங்கே காலம் என்ற ஒரு நிர்ணயம் இருக்கின்றது. அதை யாரும் மாற்ற முடியாது. ஒருவனுடைய செயல்பாடுகளிலே தான் அவனுடைய தர்மம் இருக்கின்றது. தேவையில்லாத ஒரு விடயங்களிலே போய் தலையீடு கொள்வதும், நான் பலசாலி என்பதனாலே மற்றவனை அடித்து வீழ்த்துவதும் இது கட்டித்தனம் கிடையாது. இது வெற்றியும் கிடையாது. ஒரு மனிதன் தன்னை உயர்வுடையவனாக பறைசாற்றி கொள்வதற்கு இன்னொருவனை வதைத்துத்தான் அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவனுடைய உயர்வு எங்கே இருக்கின்றது? இல்லாதவர்களுக்கு கொடுப்பதிலும், இல்லாதவர்களை உயர்த்தி விடுவதிலும், ஒரு வறிய நாட்டை உயர்த்தி விடுவதிலும், ஒரு வறியவர்களுக்கு உதவி செய்வதிலும் தான் இருக்கின்றது. அந்த வல்லமை தான் அரச நீதி, ஒரு அரசனுக்குரிய நீதியாக அமைகின்றது. அந்த காலங்களில் எல்லாம் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் எல்லா அரசர்களையும் வென்று மூவுலகையும் ஆண்டார்கள் என்றெல்லாம் சரித்திரம் சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய போரிலே ஒரு நீதி இருந்தது, ஒரு தர்மம் இருந்தது. அவர்கள் போர் செய்கின்ற காலங்களிலே எல்லாம் தங்களுடைய போர் ஆரம்பிக்கப் போகின்றோம் என்பதை முதலே ஒற்றன் மூலமாக தெரிவிப்பார்கள். அவன் ஒற்றன் சென்று உங்களை எதிர்கொள்ள சேரர் படை, சோழர் படை, பாண்டிய படைகள் வரப்போகின்றது என்று தெரியப்படுத்திய போது பலமுள்ளவன் எதிர்த்து போரிட்டு தன்னுடைய பலத்தை காட்டி தோல்வி கண்டதும் உண்டு. பலமில்லாதவன் தானாக சரணடைந்ததும் உண்டு. அந்த போர் வரைமுறைகள் என்று உண்டு. அவற்றை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் பலசாலி என்பதற்காக, வீரம் என்பது என்ன? ஒழித்து நின்று அழிப்பதும் இல்லை இருந்த இடத்திலிருந்து ஏவுகணைகளை ஏவுவதும் வீரம் அல்ல. வீரம் என்பது சரியாக நேர்முனையாக நின்று போராடுவது தான் வீரம். எனவே இந்த உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? உலகத்திலே இந்த போர் வெற்றி என்பது யாருக்கும் சொந்தம் கொண்டாடக்கூடியதல்ல.
போர் என்பது நியாயபூர்வமாக இருக்க வேண்டும், அது நேருக்கு நேராக இருக்க வேண்டும், அது காரணத்தோடு இருக்க வேண்டும், உண்மையான ஒரு காரணத்தோடு இருக்க வேண்டும். அதை விடுத்து சம்பந்தமில்லாதவர்களையெல்லாம் அழிப்பதும் அவர்களுக்கெல்லாம் வேதனை கொடுப்பதும் போர் அல்ல. அது இறைவனாலே மீண்டும் எங்களுக்கு கிடைக்கின்ற ஆபத்து என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் ஒருவரைக்கு துன்பம் செய்கின்ற பொழுது அந்த துன்பம் நீண்ட நாளுக்கு அவர்களுக்கு நீடிக்காது, மீண்டும் எங்களை வந்து நாடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து செயல்பட வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. எனவே உலகத்திலே யாரும் பலசாலி கிடையாது, யாரும் வல்லவர்கள் கிடையாது. அவர்களுடைய பலமும் வல்லமையும் சரியான முறையில் இருந்தால்தான் அது போற்றப்படும். இல்லை என்றால் அது வீழ்ச்சிக்குரியது, வேடிக்கைக்குரியது என்பதுதான் நிஜம். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளாக துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இக்குறளினுடைய பொருளாக உண்பவருக்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகர்களுக்கு தானுமோர் உணவாக இருப்பது மழையாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இக்குறளினுடைய பொருளை மீண்டும் பார்க்கலாம். உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுபவர்களுக்கு தானுமோர் உணவாக இருப்பது மழையாகும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.